Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல நான் முதல்வன் திட்டத்தில இருந்து பேங்கிங் எஸ்எஸ்சி ரயில்வே இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க கூடியவங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் வந்து கொடுக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட்டை எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்திருந்தீங்களோ அந்த நம்பர் வாட்ஸ்அப்ல இருந்துச்சுனா நான் முதல்வன் திட்டத்தில இருந்து டைரக்டா உங்களுக்கு லிங்க் வந்து ஜெனரேட் ஆயிருக்கும் வாட்ஸ்அப்ல. அதை கிளிக் பண்ணி வந்துக்கோங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ப்ரோக்ராமிங் ஃபார் பேங்கிங் எஸ்எஸ்சி ரயில்வே ஹால் டிக்கெட், அதாவது இ அட்மிட் கார்டு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது 31 மே 2025. சரிங்களா? இந்த இடத்துல நீங்க எந்த நம்பர் கொடுத்து வந்து அப்ளை பண்ணீங்களோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வெரிஃபை வந்து பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து ஓடிபி வந்து இப்போ ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிரும். இந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல எந்த டேட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நான் முதல்வன் திட்டத்திலிருந்து அந்த ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ்க்காக மே 31 நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது 9:30 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. கேட் க்ளோசிங் டைமிங் அப்படிங்கிறது 9:50 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினேஷன் டைம் அப்படிங்கிறது 10 AM இருந்து 11 AM வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இது முழுக்க உங்களுக்கு வந்து OMR பேஸ் பண்ணி தான் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரிங்களா? இதை நீங்க அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ.